இன்றைய நாளின் டாப் 3 பரபரப்பு செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் செங்கோட்டை அருகே நடத்தப்பட்டது மிக கொடூரமான தீவிரவாத தாக்குதல் என மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் விரைவில் நீதி முன் நிறுத்துவர் என மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது. ராஜபாளையம் அருகே கோவிலில் இரவு நேர காவலாளிகள் 2 கொலை செய்து உண்டியல் பணத்தை கொள்ளையடித்த சம்பவத்தில் இளைஞரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை பற்றி தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள ஜாய் கிறிசல்டா, வெறுமனே அறிக்கை மட்டும் கொடுத்தால் போதாது, தைரியம் இருந்தால் DNA டெஸ்ட் எடுக்க வருமாறு சவால் விடுத்துள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தீவிரவாத தாக்குதல் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி இரவு கார் வெடித்ததில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், டெல்லியில் தேச விரோத சக்திகளால் மிக கொடூரமான தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவித்தார். இது கோழைத்தனமான தாக்குதல் என்றும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். விசாரணையை விரைந்து முடிப்பதோடு தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் யார், அவர்களுக்கு உடந்தையாக இருந்தது யார் என்பதை விரைந்து கண்டுபிடித்து அவர்களை நீதியின் முன் நிறுத்த மத்திய அமைச்சரவை உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் டெல்லி கார் குண்டு வெடிப்பு சம்பவம் தொடர்பான நகர்வுகளை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் டாக்டர் உமர் தாக்குதலுக்கு முன்பாக மசூதி ஒன்றில் தங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி ஆசப் அலி சாலையில் ஃபயஸ் எலாஹி மசூதி உள்ளது. கார் குண்டுவெடிப்பு தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் முக்கிய நபரான டாக்டர் உமர் இந்த மசூதியில் தங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. மசூதியில் இருந்து வெளியே வந்த பிறகு சுனேரி மசூதிக்கான பார்க்கிங் பகுதிக்கு அவர் சென்றதாகவும் அங்கு சம்பவம் நடந்த 10ஆம் தேதி மதியம் 3:19 மணிக்கு காரை அவர் பார்க் செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டாக்டர் உமரின் செல்போன் சிக்னல் தொடர்பான தரவுகளை புலனாய்வு அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோவிலில் இரவு நேர காவலர்கள் 2 கொலை செய்து உண்டியல் பணத்தை கொள்ளையடித்த சம்பவத்தில் இளைஞரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். தேவதானத்தில் உள்ள நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோவிலை சேர்ந்த இரவு நேர காவலர்கள் பேச்சிமுத்து, சங்கரபாண்டியன் ஆகிய 2 கொல்லப்பட்ட நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து ஆயுதங்களை பதுக்கி வைத்த இடத்திற்கு நாகராஜை போலீசார் அழைத்துச் சென்ற போது அங்கு மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து சார்பு ஆய்வாளர் கோட்டியப்ப சுவாமியை இடது கையில் வெட்டிவிட்டு நாகராஜ் தப்ப முயன்றார். அப்போது ஆய்வாளர் ரமேஷ் கண்ணன் நாகராஜை வலது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார். இதையடுத்து இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானம் பெரிய கோயில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர் பொதுமக்களுடன் சேர்ந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. கோயில் முன்பு நாகராஜ் பொதுமக்களுடன் சேர்ந்து கொலை குற்றவாளியை கைது செய்ய கோரி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. மகாராஷ்டிராவில் குடியிருப்பு பகுதியில் நுழைந்த சிறுத்தையை பிடிக்க முயன்ற போது காவல்துறையினரை தாக்கியதால் பரபரப்பு நிலவியது. மகாராஷ்டிரா மாநிலம் கோல்ஹாப்பூரில் உள்ள நாகலா பார்க் பகுதியில் உள்ள குடியிருப்பில் சிறுத்தை நுழைந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க முயன்றனர். அப்போது காவல்துறையினரை சிறுத்தை தாக்கியது. இதனால் காவல்துறையினர் தலை தெறிக்க ஓடிய நிலையில் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுத்தை பிடிபட்டது. இந்த நடவடிக்கையில் காவலர், வனத்துறை அதிகாரி உட்பட 3 பேருக்கு காயம் ஏற்பட்டது. कुठे गेलं?
ஓகே வா 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 சான் வா. பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான வாகனங்களை இஸ்ரேலியர்கள் சிலர் தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. மாஸ்க் அணிந்து கொண்டு வாகனங்களை தீ வைத்து எரித்ததில் 4 பாலஸ்தீனியர்கள் படுகாயமடைந்தனர். வெட்டியா அறிக்கை விடாதீங்க, டிஎன்ஏ சோதனைக்கு வாங்கன்னு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சவால் விடுத்திருக்காங்க ஜாய் கிறிசல்டா. தைரியம் இருந்தால் டிஎன்ஏ பரிசோதனைக்கு வருமாறு சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஜாய் கிறிசல்டா சவால் விடுத்துள்ளார். தன்னை திருமணம் செய்துவிட்டு ஏமாற்றியதாக மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஃபேஷன் டிசைனர் ஜாய் கிறிசல்டா பரபரப்பு புகார் எழுப்பிய நிலையில் தனக்கு எதிராக அவதூறு பரப்புவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கு தொடர்ந்தார். இதில் ஜாய் கிறிசல்டாவின் குழந்தைக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டும் என மாதம்பட்டி ரங்கராஜ் கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஜாய் கிறிசல்டா, டிஎன்ஏ பரிசோதனை சார்ந்து அறிக்கை விட்டுவிட்டு எங்கு ஒளிந்துள்ளீர்கள் என வினவியுள்ளார். மேலும் அடிக்கடி பணம் கொடுத்து தனக்கு எதிராக மாதம்பட்டி அவதூறு பரப்புவதாக சாடியுள்ள ஜாய் கிறிசல்டா, வெறுமனே அறிக்கை விடுத்தால் போதாது, தைரியம் இருந்தால் டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வாருங்கள் கணவரே என மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சவால் விடுத்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதியில் திருமண நிகழ்வில் மணமகன் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பத்னேரா சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் இரவில் நுழைந்த மர்ம நபர் மேடையில் இருந்த மணமகனை கத்தியால் குத்தியுள்ளார். அங்கிருந்த ஒருவர் விரட்டிச் சென்ற நிலையில் தாக்குதல் நடத்திய நபர் தன்னுடன் வந்த நபருடன் பைக்கில் தப்பினார். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை இருவரும் பைக்கில் சென்ற காட்சிகள் திருமண நிகழ்வுகளை படம் பிடித்த ஒளிப்பதிவாளரின் ட்ரோன் கேமராவில் தத்ரூபமாக பதிவாகியுள்ளது. இது போலீஸ் விசாரணைக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என நம்பப்படுகிறது. நாட்டையே உலுக்கிய நித்தாரி சீரியல் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியை நீதிமன்றம் குற்றமற்றவர் என விடுதலை செய்திருக்கிறது. 10 இளம் பெண்கள் 19 குழந்தைகளை கடத்தி சென்று கொன்றதாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட சீரியல் கில்லர் விடுதலை செய்யப்படும் பின்னணி என்ன? செக்டார் 36 ஏழை சிறுவர்களையும் இளம் பெண்களையும் கடத்தி கொலை செய்து கால்வாயில் வீசும் ஒரு சீரியல் கில்லரின் கொடூர ஸ்டோரிதான் இந்த திரைப்படம். ரீலில் இத்தனை பயங்கரமாக இருக்கும் இந்த செக்டார் 36 திரைப்படம் ஒரு சீரியல் கில்லரின் ரியல் ஸ்டோரியை தழுவி எடுக்கப்பட்டது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? செக்டார் 31இல் பங்களா வீட்டில் உதவியாளராக பணியாற்றிய ஒரு நபர் 10 இளம் பெண்கள் 19 குழந்தைகளை கொடூரமாக கொலை செய்து கால்வாயில் வீசிய கதைதான் செக்டார் 36 என படமாக மாறியது. கொலை செய்தது மட்டுமின்றி சிறுமிகளின் சடலங்களுடன் உடலுறவு கொண்டும் இளம் பெண்களின் உடல் பாகங்களை சமைத்து சாப்பிட்டும் கோரச் செயலில் ஈடுபட்டார் அந்த சீரியல் கில்லர். நாட்டையே உலுக்கி போட்டு இத்தனை கொடூரங்களை செய்ததாக சொல்லப்படும் அந்த கொலையாளியை தற்போது குற்றமற்றவர் என நீதிமன்றம் தீர்ப்பளித்து விடுதலை செய்து
பேரதிர்ச்சியை உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் 31வது செக்டார் குடிசை பகுதி. வெளி மாநிலங்களிலிருந்தும் பஞ்சம் பிழைக்க வரும் பலரும் குடும்பமாக தஞ்சமடையும் ஒரு பகுதி. வறுமை வாட்டி வதைத்த அந்த ஏழை குடும்பங்களில் வற்றாத ஒரே செல்வம் குழந்தைகள்தான். ஆனால் கடந்த 2006ஆம் ஆண்டு அந்த ஏழை குழந்தைகளும் திடீரென அடுத்தடுத்து காணாமல் போயினர். இரவு நேரங்களில் தனிமையில் வீட்டை விட்டு வெளியே செல்லும் குழந்தைகள் தொடர்ந்து மாயமானார்கள். இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் தொடர்ச்சியாகத்தான் 2006 அக்டோபர் மாதத்தில் பாயல் எனும் இளம்பெண் காணாமல் போனார். தொடர்ந்து உயரதிகாரிகளிடம் முறையிட்ட பின் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினார்கள். அப்போது போலீசாருக்கு பாயலின் செல்போன் ஒரு ரிக்ஷா ஓட்டுநரிடம் இருந்து சிக்கியது. பிறகு செல்போனை ரிக்ஷா ஓட்டுநருக்கு கொடுத்த செக்டார் 31D5 பங்களாவில் உதவியாளராக பணியாற்றிய சுரேந்தர் கோலி என்பவரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். இதன் தொடர்ச்சியாக பங்களா உரிமையாளர் தொழிலதிபர் மொஹேந்தர் சிங் பந்தேர் என்பவரையும் போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். ஆனால் 2 பேரும் விசாரணைக்கு ஒத்துழைக்காத நிலையில் வழக்கு சிபிஐ வசம் சென்றது. அவர்கள் நடத்திய தீவிர விசாரணைக்கு பிறகு D5 பங்களா வளாகத்திலும் அதன் முன்புள்ள கால்வாயிலும் போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போதுதான் நாட்டையே நடுங்க வைக்கும் பல மர்மங்கள் அந்த கால்வாயிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டது. சரியாக டிசம்பர் 2006இல் அந்த கால்வாய் தோண்டப்பட்டது. அதனுள் ஒன்றன் பின் ஒன்றாக பாலித்தீன் கவரில் அடைக்கப்பட்ட மனித உடல் பாகங்கள், எலும்பு கூடுகள், 26 மண்டை ஓடுகளும் மீட்கப்பட்டன. தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சுரேந்தர் கோலி 31வது செக்டார் பகுதியைச் சேர்ந்த குழந்தைகளையும் இளம் பெண்களையும் கடத்தி வந்து பங்களாவுக்குள் அடைத்து வைத்து கொலை செய்ததும், பின் பெண்களின் சடலங்களுடன் உடலுறவு கொண்டதும் பங்களா உரிமையாளர் பந்தேரும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டது. அத்துடன் சுரேந்தர் கோலி பெண்களின் சில உடல் உறுப்புகளை சமைத்து சாப்பிட்டதாகவும் கூறப்பட்டது. பின் சடலங்களை பாத்ரூமில் வைத்து துண்டு துண்டாக வெட்டி பாலித்தீன் கவரில் போட்டு பங்களாவின் அருகே உள்ள கால்வாயில் வீசி வந்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து சுரேந்தர் கோலி, மொஹேந்தர் சிங் பந்தேர் ஆகிய இருவரும் 10 பெண்கள் மற்றும் 19 குழந்தைகளை கொன்று தடயங்களை மறைத்ததாக வழக்கு பதிந்து கைது செய்யப்பட்டனர். வழக்குகளின் விசாரணையில் பங்களாவின் பெரும்பாலான பகுதிகளை சிபிஐ உடைத்து சோதனை செய்தனர். குற்றவாளிகளுக்கு பிரெயின் மேப்பிங், நார்கோட்டிக் உள்ளிட்ட பல வகை விசாரணைகளை நடத்தியது. இதன் முடிவில் பணியாளர் சுரேந்தர் கோலி ஒரு மன நோயாளி எனவும், அதனாலேயே குழந்தைகளை கொன்று அந்த உடல்களுடனும் தவறான உறவு கொண்டதாகவும் தெரிய வந்தது. இதற்கு கோலியின் உரிமையாளர் உடந்தையாக இருந்ததாகவும் சிபிஐ தெரிவித்தது. இதில் 6 வழக்குகள் மொஹேந்தர் சிங் மீதும் 13 வழக்குகள் கோலி மீதும் பதிவாகி விசாரணை காசியாபாத் சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெற்றன. ஜூலை 2007இல் வெளியான தீர்ப்பில் இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து 2011, 2014இல் கோலி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதன் பிறகு கடந்த 2015இல் கோலியின் கருணை மனு மீது முடிவெடுப்பதில் ஏற்பட்ட தாமதத்தை கருத்தில் கொண்டு தூக்கு தண்டனையை ரத்து செய்து ஆயுள் தண்டனையாக குறைத்தது அலகாபாத். இதனைத் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் கோலி மற்றும் பந்தேர் இருவர் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என நீதிபதிகள் கூறியிருந்தனர். இதனால் 12 வழக்குகளிலிருந்து அக்டோபர் 2023இல் இருவரையும் விடுதலை செய்தது. அதன் தொடர்ச்சியாக பந்தேர் விடுவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் கோலி மற்றும் பந்தேர் இருவர் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என நீதிபதிகள் கூறியிருந்தனர்.
இதனால் 12 வழக்குகளிலிருந்து அக்டோபர் 2023 இருவரையும் விடுதலை செய்தது. அதன் தொடர்ச்சியாக பந்தேர் விடுவிக்கப்பட்டார். ஆனால் 15 வயது சிறுமி கொலை தொடர்பான 13வது வழக்கை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் கோலியை மட்டும் குற்றவாளியாக அறிவித்தது. இந்நிலையில் 13வது வழக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கோலி மீண்டும் சீராய்வு மனு தாக்கல் செய்தார். விசாரணையின் போது சமையலுக்கு பயன்படுத்தும் கத்தி மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதை வைத்து கோலியை குற்றவாளி என உறுதி செய்தது எப்படி என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது இவ்வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் விக்ரம்நாத் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றவாளி சுரேந்திர கோலியை விடுதலை செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவரை குற்றவாளியாக நிரூபிக்க சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் பிற வழக்குகளில் நம்பகத்தன்மையற்றவை என நிரூபிக்கப்பட்டதால் உச்சநீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது. கடைசி வழக்கிலும் விடுவிக்கப்பட்டதால் சுரேந்தர் கோலி விரைவில் சிறையிலிருந்து வெளியே வர வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டையே உலுக்கிய நிதாரி சீரியல் கொலை சம்பவத்தில் குற்றவாளி என சிறையில் அடைக்கப்பட்ட கோலியை குற்றமற்றவர் என விடுதலை செய்துள்ள சம்பவம் பாரதத்தையே பதற வைத்திருக்கிறது.